பட்டர் வந்து நான் 2 ஸ்டிக்கு எடுத்திருக்கேன். அது வந்து 220 கிராம் இருக்குது 2 ஸ்டிக்கு. ப்ளஸ் வந்து 2 கப்பு சுகர் எடுத்திருக்கேன். அப்புறம் பீனட் பட்டர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பீனட் பட்டர் கடையில் வாங்கினது இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வறுத்த வேர்க்கடலை அப்புறம் ஹனி சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த இந்த மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் 2 கப்பு பீனட் பட்டர் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து அந்த பட்டரும் சுகரும் மிக்ஸ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வந்து இதில் வந்து பீனட் பட்டர் ஆட் பண்ணணும். 2 கப்ஸ் ஆட் பண்ணணும். இது வந்து 1/2 கப்பு. இது மாதிரி 4 டைம் ஆட் பண்ணணும் பீனட் பட்டர். இப்போ வந்து 3/4 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் 2 டைமு. 3/4 ஸ்பூன்னா 1.5 ஸ்பூன் கிட்ட வரும் அந்த மாவில். நான் மாவு வந்து கிட்டத்தட்ட 3.5 கப்பு எடுத்திருக்கேன் மாவு. பீனட் பட்டர்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த மாதிரி இருக்குது. அதில் வந்து ஒரு முட்டை போட்டிருக்கேன். 2 முட்டை போடணும். நான் ஒரு முட்டை தான் உடச்சி ஊற்றிருக்கேன். இன்னொரு முட்டை ஊற்றிடுவேன். அது கூட வெனிலா எசன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். வெனிலா எசன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 டீஸ்பூன் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெனிலா எசன்ஸ்லாம் போட்டுட்டேன். இப்போ கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து அவனை 350க்கு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு வச்சேன். கிட்டத்தட்ட 40 மினிட்ஸ் வச்சுருப்பேன். கொஞ்சம் லைட்டாக பட்டர்னால் கூட மெல்ட் ஆகி வர ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி கோல்டன் கலரில் வந்துச்சு, நல்லா ப்ரௌனிஷாக. ஸோ அதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பீனட் பட்டர் குக்கீஸ் ரெடி ஆகிடுச்சு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக பண்ணி வச்சேன். இதெல்லாம் கொஞ்சம் திக்காகவே வச்சுட்டேன். கொஞ்சம் முன்னாடியே எடுத்துட்டேன். ரெண்டுமே வந்துருக்கு. இதனால் கொஞ்சம் கிறிஸ்பியாக வந்திருக்கு. இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சிவியாக வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.